வெல்கம் பேக் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன டென்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு ஒரு டென்ஸை பார்க்க போகிறோம். இது தமிழில் என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவன் வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருவான் அப்படின்னா இதுக்கு மேலே தான் அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக நம்ம 3 வேர்டை வச்சு இந்த கேப்பை ஃபில்அப் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், எதை எடுக்கிறோம் அப்படின்னா அவன் அப்படின்றதுக்கான கரெக்டான இங்கிலீஷ் வேர்டு என்ன? ஹீயா ஷீயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ. இப்போ நீங்கள் ஷீன்னு எடுத்தோம்னா அது கண்டிப்பாக தப்பு. அப்போது ஹீ அப்படின்றது தான் கரெக்டு. இதுக்கு மேலே தானே வரப்போகிறான், அப்போ இதுக்கு மேலே தான் வருவான் அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக இன்னொரு வேர்டு உள்ளே எடுக்கணும். அது என்ன வேர்டு அப்படின்னா வில் அப்படின்ற ஒரு வேர்டு உள்ளே எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது ஹீ வில். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒன்று பார்த்துருந்தோம். இது மாதிரி ஹீ அப்படின்ற வேர்டெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா இப்போ கம் அப்படின்ற வேர்டை செலக்ட் பண்ணணுமா, கம்ஸ் அப்படின்ற வேர்டை செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹீன்ற வேர்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக கம்ஸ் அப்படின்ற வேர்டு தான் எழுதணும். ஆனால் இந்த ஹீன்ற வேர்டு எழுதுனதுக்கு அப்புறமா வில்லுன்னு ஒரு வேர்டு எழுதி முடிச்சிங்கன்னா, இது மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்ஸ் அப்படின்ற வேர்டை எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கம்ன்ற வேர்டை மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹீ வில். வழக்கமாக ஹீக்கு பக்கத்தில் நம்ம கம்ஸ் எடுப்போம். அதை எடுத்தோம்னா ஆன்சர் தப்பு. ஹீ வில் கம் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். அவன் வந்தான். வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து முடிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயம். முடிஞ்சு போன விஷயத்துக்கு பேர் இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பேர். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா வெர்பினுடைய V2 ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். வரத்துக்கு இங்கிலீஷில் கம்முன்ற வேர்டு, வந்து முடித்ததுக்கு இங்கிலீஷில் கேம் அப்படின்ற வேர்டு. அப்போ ஈஸியாக நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அங்கே நம்ம கொடுத்துருக்கிறதும் பார்த்திங்கன்னா அவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி அவன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன ஆன்சர் எடுக்கணும்? ஹீ அப்படின்ற ஆன்சர் எடுக்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஹீ. கம்முன்னு கொடுத்தா கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கலாம். இல்லை, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்தான் அப்படின்னு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ நாம் ஹீ கேம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அவள் கிரிக்கெட் விளையாடுகிறாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு? ஹீயா ஷீயா அப்படின்னு நமக்கு தெரியும். அவன் அப்படின்னு இந்த ஹீன்னா அவன், அது பையனை குறிக்கிற வேர்டு. ஷீனா தான் பொண்ணை குறிக்கிற வேர்டு. அப்போ டைரெக்டாக நம்ம எதை எடுக்கிறோம்னா சி அப்படின்றத எடுக்கிறோம். இந்த வேர்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த ஹீ சி இந்த வேர்டுக்கு பக்கத்தில் டைரெக்டாக நம்ம பிளேன்ற வேர்டு எடுக்கலாமா இல்லை பிளேஸ்ன்ற வேர்டு எடுக்கலாமா அப்படின்னா இந்த ஹீன்னு வேர்டு கொடுத்தாலும் சரி, சீன்னு வேர்டு கொடுத்தாலும் சரி, இப்படி கொடுத்தாங்கன்னா வெர்போட எஸ் இருக்கிற வேர்டு தான் நம்ம பிக்கப் பண்ணணும். அதுதான் கரெக்டு. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி பிளேஸ். பிளேன்றதை செக் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். அது எரர் அப்படின்னு வந்துடுது. ஸோ சி பிளேஸ். அதுக்கடுத்து என்னது? கிரிக்கெட். அதானே கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்கெட் அப்படின்ற வேர்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. இங்கே 2 வேர்டு இருக்குது. ஒன்று கிரிக்கெட்னு கொடுத்துருக்கோம், இன்னொன்று கிரிக்கெட்ஸ்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிரிக்கெட் அப்படின்றது சிங்குலர், கிரிக்கெட்ஸ் அப்படின்றதுக்கு இதுக்கு ப்ளூரல் டைமே கிடையாது இங்கிலீஷில். சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்கும்போது நீங்கள் எதை பிக் பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக தெரியணும் இல்லைங்களா? அதனால் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கிரிக்கெட்ஸ் அப்படின்றது எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் உங்களுக்கு தப்பாக தான் வந்து சேரும். அது கரெக்ட் கிடையாது. கிரிக்கெட் எடுங்க தான் கரெக்டு. சி பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர்.